ஹலோ வேர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம ஓம்பொடி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி கரன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு இதால் 4 டம்ளர் கடலை மாவு போட்டிருக்கேன். அதாலேயே ஒரு டம்ளர் அரிசி மாவு 4க்கு 1 அப்படின்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போடுறேன், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன். கொஞ்சமாக ஒரு 2 சிட்டி பெருங்காயம் போடுறேன். கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் போடுறேன், கொஞ்சமாக போடுறேன். இதெல்லாம் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒரே இதில் ஆற மாதிரி நல்லா சுற்றி கலந்து விட்டுக்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாம் ஒன்றாற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி சிம்மில் அடுப்பை பற்ற வச்சிடுறேன். சிம்மில் வச்சுருங்க. நம்ம பிசையத்துக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடும். நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போது இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் சூடாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். நான் வெண்ணெய் இல்லை என்கிட்டக்க, அதனால் நெய் போட்டு பிசைஞ்சிடுறேன். இதையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். நான் ஓமத்தை ஒரு டீஸ்பூன் நல்லா 1 டீஸ்பூன் அரைக்க எடுத்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடுறேன். நட்டு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தியை விட கொஞ்சம், சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சோன்னு போட்டு பார்த்தேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி மிதமான ஹீட்லேயே வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். சலசலப்படையும் பாருங்கள், சலசலப்பெலாம் அடங்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வச்சோம்னா கருகி போயிடும். அதனால் இந்த நேரத்தில் எடுத்துடலாம். இன்னொன்றும் போட்டு காமிச்சிடுறேன். அடுப்பு ஸ்லோலியே இருக்கட்டும், ஹையில் பண்ண வேண்டாம். பாருங்கள் நல்லா சலசலப்பு அடங்கிட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.